ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது தந்தை சிறுவயதிலேயே இறந்துவிட்டார். தாய் தினமும் பிறர் வீட்டில் வேலை செய்து கிடைக்கும் சிறிய வருமானத்தில்தான் இருவரும் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். கண்ணன் பள்ளிக்குச் செல்ல விரும்பினாலும் வீட்டுச் சூழ்நிலை அவனை அடிக்கடி தடுத்தது. கண்ணன் மிகவும் புத்திசாலி. பள்ளிக்கு போக முடியாத நாட்களிலும் அவன் தெருவில் கிடைக்கும் பழைய புத்தகங்களை சேகரித்து வாசிப்பான். மற்ற பிள்ளைகள் விளையாடும் நேரத்தில் அவன் எழுத்துக்களை பயிற்சி செய்து எண்ணிக்கைகளை மனதில் கணக்கிட்டு கொண்டிருப்பான். அவனது தாய் அவனை பார்த்து அடிக்கடி நம்ம நிலைமை இப்படித்தான் இருக்கே என்று வருத்தப்படுவாள். ஆனால் கண்ணன் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பள்ளி விழா நடைபெற்றது. அந்த விழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. கண்ணன் பள்ளி மாணவன் அல்ல என்பதால் அவன் கலந்து கொள்ள முடியாது என்று நினைத்தான். ஆனால் அவனுக்குள் ஒரு ஆசை இருந்தது. அவன் இரவு முழுவதும் விழித்திருந்து தான் கற்றதை எழுதி காட்ட ஒரு சிறிய கதையை தயார் செய்தான். விழா நாளன்று தன் தாயிடம் அனுமதி பெற்று கண்ணன் விழா நடக்கும் பள்ளிக்கு சென்றான். அங்கு ஆசிரியர்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நீ இந்த பள்ளி மாணவனா என்று கேட்டார்கள். கண்ணன் தன் நிலையை உண்மையோடு கூறினான். அவனது நேர்மையும் தைரியமும் ஆசிரியர்களின் மனதை நெகிழச் செய்தது. ஒரு ஆசிரியர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். கண்ணன் தன் கதையை மேடையில் வாசித்தான். அந்த கதை அவன் வாழ்க்கையை பற்றியதுதான். வறுமை, உழைப்பு, நம்பிக்கை. மாணவர்களும் ஆசிரியர்களும் அமைதியாக கேட்டார்கள். கண்ணன் பேசி முடித்ததும் அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. அந்த நாளிலிருந்து கண்ணனின் வாழ்க்கை மாறியது. ஆசிரியர்கள் சேர்ந்து அவனை பள்ளியில் சேர்த்தார்கள். புத்தகங்கள், உடை, உணவு எல்லாம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் கண்ணன் இதையெல்லாம் பெருமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. தினமும் பள்ளி முடிந்ததும் தன் தாய்க்கு உதவி செய்தான். ஆண்டுகள் கழிந்தன. கண்ணன் நல்ல மதிப்பெண்களுடன் படித்து ஒரு ஆசிரியராக மாறினான். அவன் பிறந்த அதே கிராமத்தில் பள்ளியில் பணியாற்றத் தொடங்கினான். தன்னை போல ஏழை குழந்தைகள் கல்வியை இழக்கக்கூடாது என்பதே அவனது கனவாக இருந்தது. ஒரு நாள் அவன் மாணவர்களிடம் இப்படி சொன்னான். என்னிடம் பணமில்லை, வசதியில்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையே என்னை இங்கு கொண்டு வந்தது. நீதி. வறுமை வாழ்க்கையை தடுக்கலாம், ஆனால் நம்பிக்கையையும் உழைப்பையும் தடுக்க முடியாது. முயற்சி செய்தால் ஏழை சிறுவனும் உயர்ந்த மனிதனாக மாற முடியும்.